வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்குவதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படைக்காக உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்டு வரும் டெட்பிஎஃப் விமானத்துல சில முக்கியமான மாற்றங்களை செய்ய போவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது டெட்பிஎஃப் விமானத்தை ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா மாற்ற போவதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக இந்தியா டெட்பிஎஃப் விமானத்தை ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா மாற்றி அமைக்க போறாங்க? அப்படி 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா மாற்றி அமைக்கப்பட்ட டெட்பிஎஃப் விமானத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும், அந்த விமானத்தோட செயல்திறன் எப்படி இருக்கும், வரும் காலத்துல சீன கடற்படையை எதிர்கொள்வதில் இந்த 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் எப்படி இந்தியாவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து, எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களையும் இணைக்காம முழுக்க இந்திய தனியார் நிறுவனங்களே இணைந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தேவையான ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை டெவலப் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் சாத்தியமா? இந்திய தனியார் நிறுவனங்களால ஒரு ஹை த்ரஸ்ட் விமான இன்ஜினை தயாரிக்க முடியுமா? எந்தெந்த நிறுவனங்கள் இணைந்து தயாரிப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல இந்திய அரசாங்கம் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்து 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை 63,000 கோடி ரூபாய் செலவுல வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த 26 ரஃபேல் எம் போர் விமானத்துல 22 போர் விமானங்கள் சிங்கிள் சீட்டர் விமானங்கள், மீதமுள்ள 4 போர் விமானங்கள் ட்வின் சீட்டர் ட்ரெய்னர் விமானங்கள். இதுல இந்த ட்ரெய்னர் விமானத்தை தரையில் இருந்து மட்டுமே இயக்க முடியும். இந்த விஷயம் மிகவும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்டா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஏன்னா வரும் காலத்துல இந்திய கடற்படை சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை எதிர்கொள்ளணும்னா ரஃபேல் எம் போர் விமானம் போன்று ஒரு அதிநவீன போர் விமானம் இந்தியாவுக்கு ரொம்பவும் அவசியம். இந்த ரஃபேல் எம் போர் விமானம் பல்வேறு யுத்த களங்கள்ல அதோட கேப்பபிலிட்டியை ப்ரூவ் செஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் டெட்பிஎஃப் விமான ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது டெட்பிஎஃப் விமான ப்ராஜெக்ட் இன்னும் குரூஷியல் டிசைன் ரிவ்யூ ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த வருடத்தோட இறுதிக்குள்ள டெட்பிஎஃப் விமானத்தோட குரூஷியல் டிசைன் ரிவ்யூவை முடிக்கணும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த வருடம் ஒப்புதல் கொடுத்தாலும் டெட்பிஎஃப் விமானத்தை இந்தியா தயாரித்து முழுமையா படையில் இணைப்பதற்கு குறைந்தது 2036 வருடமாவது ஆகும். அப்பொழுது ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை இந்திய கடற்படையில் இணைப்பது ஒரு பழைய விமானத்தை இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு சமமாகும். அதனால டெட்பிஎஃப் விமான ப்ராஜெக்டை ஒரு 5ஆம் தலைமுறை விமான ப்ராஜெக்டா மாற்றப் போவதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா டெட்பிஎஃப் விமான ப்ராஜெக்டை 5ஆம் தலைமுறை போர் விமான ப்ராஜெக்டா மாற்றுவது தொடர்பா அபிஷியலா எந்த அறிவிப்பையும் இந்தியா வெளியிடல. ஆனா கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நமது எதிரி நாடான சீனா J-35 அப்படிங்கிற ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தங்களோட கடற்படை விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த J-35 விமானம் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம். இதே விமானத்தை தான் தரையில் வைத்து இயக்கும் வகையில மாடிஃபை செய்து பாகிஸ்தானுக்கும் ஏற்றுமதி செய்ய போறாங்க. அதனால வரும் காலத்துல இந்திய கடற்படை சீன J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஒரு யுத்தத்துல எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்பொழுது இந்திய கடற்படையிடம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இல்லாம இருந்தா அது இந்திய கடற்படைக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் டெட்பிஎஃப் விமானத்தை ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டமா மாற்றுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது டெட்பிஎஃப் விமானத்தை
முழுக்க முழுக்க ஸ்கிராட்ச்ல இருந்து டெவலப் செய்யாம ஏற்கனவே இந்தியா டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஒரு நேவல் வேரியன்ட் விமானமா மாற்றி அமைத்து கடற்படைக்கு தேவையான TEDBF 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இந்தியா திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. AMCA விமானத்தை ஒரு நேவல் டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானமா மாற்றுவதற்கு சில முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதாவது விமானத்தோட இன்டேக் மற்றும் ஃபியூஸ்லாஜோட ஷேப்பை மாற்றி அமைக்கணும். ஆயுதங்களை விமானத்தில் இணைக்கும் விஷயத்திலையும் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரை இறங்கணும்னா விமானத்தோட அண்டர் கேரேஜ் மற்றும் லேண்டிங் கியரை வலிமையாக மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள் குறைவான தூரம் உள்ள ரன்வேல லேண்ட் ஆகணும். பெரும்பாலும் ஹார்ட் லேண்டிங் தான் பண்ணும். இதனால விமானத்தோட அண்டர் கேரேஜ் மற்றும் லேண்டிங் கியரை வலிமைப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. TEDBF விமானத்தை ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்ய ஆரம்பிச்சோம்னா தேவையில்லாம கால தாமதம் தான் ஏற்படும். அதுவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஒரு நேவல் ஃபைட்டர் ஜெட் விமானமா மாற்றி அமைச்சோம்னா கால விரயத்தை இந்தியா தவிர்க்கலாம். இப்போ அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் தன்னோட கடற்படை விமானமும் விமானப்படை விமானத்திற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காத மாதிரி சிமிலரா டிசைன் செஞ்சிருக்காங்க. அதே போன்று அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா F-35 விமானத்தை அவங்களோட கடற்படை மற்றும் விமானப்படையில பயன்படுத்துறாங்க. இந்தியா ஃபாலோ செய்ய உள்ள இதே ஸ்ட்ராட்டஜியை ஏற்கனவே பல நாடுகள் பயன்படுத்தி கடற்படை மற்றும் விமானப்படைகளுக்கு ரொம்ப சிமிலரான விமானங்களை சிறிய மாற்றங்களோடு உருவாக்கியிருக்காங்க. அப்படி செய்வதன் மூலம் தேவையில்லாம 2 விமானங்களை டிசைன் செஞ்சு காலத்தை வீணடிக்காம அதிவிரைவா விமானங்களை தயாரித்து படையில் இணைக்க முடியும். அதனால AMCA விமானத்தோட டிசைனை ஒரு பேஸா வச்சுட்டு டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸை ஆட் செய்து TEDBF விமானத்தை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா அது விமானத்தோட ரெக்கைகளை ஃபோல்ட் செய்வது தான். அப்படி செய்வதன் மூலம் இட நெருக்கடி உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல அதிக விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். இது போன்ற சில முக்கியமான மாற்றங்களை இந்தியா செய்ய வேண்டியது இருக்கும். AMCA மற்றும் TEDBF விமானத்துல GE F414 இன்ஜினை தான் பயன்படுத்த போறாங்க. அதே போன்று AMCA MK2 விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்ய உள்ள ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. அந்த இன்ஜினையும் TEDBF விமானத்துல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. TEDBF விமானங்கள்னால 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். TEDBF விமானங்கள்னால அதிகபட்சமா 2000 km/h வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானங்களை ஒரு மல்டி ரோல் வர்சடைல் ஃபைட்டர் ஜெட் விமானமா உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. TEDBF விமானங்களை பயன்படுத்தி ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் ஸ்ட்ரைக், எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டிஷிப் மிஷன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம AMCA விமானங்கள் போன்று TEDBF விமானங்கள்லையும் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்கும். இதனால மிக எளிதா எதிரி எல்லைக்குள் நீண்ட தூரம் பறந்து சென்று TEDBF விமானங்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். TEDBF விமானங்கள்ல AMCA விமானம் போன்று இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பத்தை இணைக்க போறாங்க. இதனால அதிக எடை கொண்ட பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் குண்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம TEDBF விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் அஸ்த்ரா MK3 மிசைலையும் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 360 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். அடுத்து ருத்ரம் சீரியஸ் ஆஃப் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களையும் TEDBF விமானத்துல இணைக்க போறாங்க.
இதன் மூலமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட போர்க்கப்பல்களையும் இந்த மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அளிக்க முடியும். அடுத்து பிரம்மோஸ் NG நேவல் ஆன்டிஷிப் மிசைல், ஹர்பூன் ஆன்டிஷிப் மிசைல் போன்ற பல்வேறு விதமான ஆன்டி மிசைல்களை இந்த விமானத்தில் இணைக்க போறாங்க. இதன் மூலமா எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்த விமானங்களை பயன்படுத்தி தாக்கி அளிக்க முடியும். இந்த டெட்பிஎஃப் விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் உத்தம் AESA ரடார் சிஸ்டமும் இணைக்கப்பட உள்ளது. இதனால எதிரி விமானங்கள் தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே கண்டுபிடித்து இந்த விமானத்தினால தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்திய அரசாங்கம் AMCA MK2 விமானத்தில் பயன்படுத்துவதற்கு 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக அமெரிக்காவின் GE, பிரான்சோட சஃப்ரான் மற்றும் UKவோட ரோல்ஸ் ராய்ஸ் விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில L&T, கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் மற்றும் கல்யாணி குரூப் அப்படிங்கிற இந்திய தனியார் நிறுவனங்கள் இணைந்து இந்த 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் இன்ஜினை தங்களால உள்நாட்டிலே தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களோடு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்காமலே தங்களால இந்த விமான இன்ஜினை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. L&T, கோத்ரேஜ், கல்யாணி போன்ற நிறுவனங்களுக்கு ஏற்கனவே விமான இன்ஜின்கள்ல பயன்படுத்தப்படும் உதிரி பாகங்களை தயாரித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ், சஃப்ரான் போன்ற நிறுவனங்களுக்கு இந்த 3 நிறுவனங்களும் விமான இன்ஜின் பாகங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 3 நிறுவனங்களும் கமர்ஷியல் பேசஞ்சர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தான் தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. அதனால ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தேவையான இன்ஜினோட உதிரி பாகங்களை தயாரித்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த 3 நிறுவனங்களும் தங்களால 7 to 9 வருடங்களுக்குள் ஒரு 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தற்போது இருக்கக்கூடிய விமான இன்ஜின் தயாரிப்பு எக்கோசிஸ்டத்தை வச்சுக்கொண்டு இந்த நிறுவனங்களால ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்கணும்னா 12 to 15 வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்களோட இந்த அறிவிப்பு இந்தியா வெளிநாட்டு நிறுவனங்களை இணைத்து கொண்டு உள்நாட்டிலே தயாரிக்க உள்ள விமான ஒரு தடைக்கல்லா மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. அதனால இந்தியா என்ன செய்யணும்னா, முதல்ல AMCA MK2 விமானத்திற்கு தேவையான ஹை த்ரஸ்ட் இன்ஜினை வெளிநாட்டு நிறுவனங்களோடு இணைந்து தயாரிக்கணும். இதன் மூலமா அந்த இன்ஜினோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்தியாவிடம் இருக்கும். அதை பயன்படுத்தி இந்திய தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தேவையான வேரியபிள் த்ரஸ்ட் இன்ஜினை அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா ஒரு விமான இன்ஜின் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம். உலகின் வெகு சில நாடுகள் தான் விமான இன்ஜின் டெக்னாலஜியில முன்னணியில இருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல இந்திய அரசாங்கம் ரொம்ப கேஷுவலா முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. பல வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த கருத்தில் கொண்டுதான் முடிவு எடுப்பாங்க. பார்க்கலாம் இந்திய தனியார் நிறுவனங்களோட இந்த கோரிக்கை ஏற்கப்படுதா ஏற்கப்படலையா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.